ஃபர்ஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா நேபாளி மிச்சி இப்போதான் ட்ராப் பண்ணேன், போயிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அதுக்குள்ள ரெண்டாவது ஆர்டர் கிடச்சிருச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 20 rupees கிடச்சிச்சு. பார்க்கலாம், சும்மா இருக்க டைமில் ரேப்பிடோ ஓட்டினா எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு வாகா போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது, காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போ அப்டேட் பண்ணுறேன். கஸ்டமர்கிட்ட மெசேஜ் வருது, சீக்கிரம் வர சொல்கிறாங்க. கேட்ச் லேட்டர், பாய். செகண்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ட்ராப் பண்ண சொன்னார். ஸோ பண்ணிவிட்டேன். ரிட்டன் பஸ் ஸ்டாண்ட் போகணும், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அமௌண்ட் கூட இன்னும் வாங்கலை. 30 ரூபா. ஸோ வள்ளி தேட்டர் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டன் வந்துட்டு 50 ரூபா. நான் ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, நான் உள்ளே போயிட்டு போயாச்சு. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்டில். இதுதான் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட். கொஞ்சம் மெதுவாக தான் ஆர்டர் வரும், சென்னை மாதிரி கிடையாது. உண்மையாக காத்திருக்கு. சம்பவம் என்னன்னா, கோட் ரோட் பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஆட்டோக்காரங்க பிடிச்சிட்டாங்க. நம்ம கஸ்டமர் வடக்கு நண்பர் கரெக்டாக ஆட்டோ ஸ்டாண்ட் முன்னாடியே நின்று ரேப்பிடோ போடுறாரு. இன்னும் இந்த பக்கம் வராத வந்தீங்கன்னா பிடிச்சி வச்சிடும், வண்டியை தர மாட்டோன்ட்டாங்க. இதான் முதல் சம்பவம். இவ்வளோ நாள் ரேப்பிடோ ஓட்டியிருக்கேன், ஒரு நாளும் ஆட்டோக்காரங்க பிடிச்சதில்லை. பட் ஃப்ரெண்ட்லியாக தான், ஜஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறோம்லப்பா நீ வந்து எடுத்துகிட்டு போகிற அப்படின்ட்டு சொல்லி விட்டாங்க. கொஞ்சம் கேப்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். அது நல்ல ஹேண்டில் பேரை கழட்டியாச்சு. ஏன்னா மேலே வச்சு ஓட்டினா கண்டுபிடிச்சிடுறாங்க ரேப்பிடோ ஓட்டு. இன்னும் கஸ்டமரை பிக்கப் பண்ணி கொஞ்சம் தள்ளி போய்ட்டு தான் இதே போடணும். அதான் கஷ்டம். அகைன் மறுபடியும் அதே ஆள் தான். அப்பெல்லாம் வரும். ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணணும் ஃபர்ஸ்ட். வண்டி ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ்லாம் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணணும். லைசன்ஸ் வச்சு அப்ளை பண்ணணும். ஒரு 2 மணி நேரத்தில் வெரிஃபிகேஷன் கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் வந்து நம்ம ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்பில் காட்டும். நீங்கள் புக் பண்ணது எனக்கு டேரெக்டாக காட்டும். ஆப்புக்கு ஒரு கமிஷன் இருக்கும், ரொம்ப கம்மி தான், 3 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு ரைடுக்கும். இப்போ 30 ரூபா கிடைக்குதுன்னா ஒரு 4 ரூபா அங்கே கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கம்மி இல்லை. பெட்ரோல் விலையே 10 ரூபா போயிட்டா. ஆனால் இதில் இன்னும் ரேட் ஏற்றவே இல்லை. எங்கே திருப்பி ஆர்டர் கிடைக்கும் அங்கே திருப்பி போகணும். வராது, அது வேறுதான் வராது. இப்போ காலையில் டைம்னால கொஞ்சம் கிடைக்கும், மதியானம்லாம் வரவே வராது. அரை மணி நேரம் உட்காந்துருக்கணும். இப்போ உங்களை இறக்கி விட்டு நான் அங்கேயே நிற்பேன், திருப்பி பிக்கப் பண்ணுறது வடசேரி பஸ் ஸ்டாண்டு காட்டும். அப்போ அங்கே இருந்து நான் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு சும்மா தான் வரணும். உங்களுக்கு திருப்பி பிக்கப் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா மறுபடியும் சும்மா அவங்களுக்கு பேர் மாதிரி தான் இருக்கும். நான் இது ஃபுல் டைம் ஓட்டணும்னு கிடையாது. 300 ரூபா. ஆமா, 200 ரூபா பெட்ரோல் போட்டோம்னா 300 ரூபா நம்ம கையில எடுக்கும். நல்ல சாப்பாடு, வண்டிக்கு ஒரு 100 ரூபா எடுத்து சொன்னா 200 ரூபா. இதே ஃபுல் டைமா எடுத்து பண்ணா கஷ்டம், லாபம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் 2 நாள்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு வருமானம் போச்சுன்னா அவங்களுக்கு அதையே நம்ப கூடாது. எதுவும் வரல, ஒரு 10 நிமிஷமா. சரி, பக்கத்துல தான் உண்டு. பாருங்க பக்கத்துல நான் சொன்னேன்ல, வீட்டுக்கு வந்தா ஆட்டு வீட்டு வாசல் வந்தா தான் வந்துட்டோம், தண்ணி குடிச்சிட்டு போவோம். எல்லாருமே வந்து ரோட்ல போகும்போது பாப்பாங்க, யாரா இவன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் பார்த்தா, ஓ ஹெல்மெட்டா, சாரிங்க. பரவாயில்ல, ஹெல்மெட்டு தான்.
போட்டு பழகி வச்சு நீ தானே சொன்ன ப்ளூக்கு ப்ளூ நல்லா இருக்கும். அப்படிதான் முன்னாடி கேட்டேன், நீ தரல. அப்புறமா இதுலயே பழகிட்டேன். கொண்டா கொண்டா. அடே வாடே கொண்டா. ஒரு நாள் வச்சுட்டு போ. ஒரு நாள் வச்சுட்டு போ. ஹெல்மெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதை அப்படியே மண்டையில் வச்சுட்டு கரெக்ட் ஆயிரும். நல்லா இருக்கு மேன். இருக்கும்ல. பசங்களுக்கு பிளாக் தான் செட் ஆகும். டைப் பண்ணி தரவா? இல்ல பரவாயில்ல, நீங்க டைப் பண்ண அப்புறம் தர மாட்டீங்க. ஸ்டிக்கர் அடிச்சு தரட்டா எல்போர்டுன்னு. பை பை டாடா. ஹெல்மெட் மாத்திர நேரமா என்னன்னு தெரியல. ஹெல்மெட் மாத்திரது வந்து இன்னும் ஆர்டர் வரவே இல்லை. வீக்லி 10 நிமிஷமா நிற்கிறவங்க சுத்தலாம். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போகலாம். அப்புறம் தான் பஸ் ஸ்டாண்ட். அவசரப்பட்ட ஆர்டர் கிடைக்கலன்ற அவசரப்பட்டேன். 19 கிலோமீட்டர் என்னமோ காட்டுச்சு டிராப்பு. அது பார்க்கலாம், போயிட்டு சொல்றேன். கிட்ட வரும்போது ஆர்டர் கிடைச்சா உண்டு. நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரிக்கு 19 கிலோமீட்டர், ரவுண்டா 20 கிலோமீட்டர். ஸோ கேட்டார் 20 மினிட்ஸில் போக முடியுமாண்ணா அப்படின்ட்டு. எக்ஸாக்டா 20 மினிட்ஸ். ஸோ வீடியோ எடுத்திருக்கேன், நான் முடிஞ்சா போட பார்க்குறேன். பேசாம ராப்பிடோ ஓட்டு டூரிஸ்ட் கைட் ஆயிடலான் இருக்கேன், கன்னியாகுமரி சுற்றி காட்டுறதுக்கு. எனக்கு எந்த இடமும் தெரியாது. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல. வீட்டுக்கு யாராவது வாராவளா போறாவளான்னு தெரிய மாட்டேங்குது. கதவை திறந்து போட்டு எங்கேயாவது போயிடுறது. என்ன வச்சுட்டு கிடக்குறிய? கடையில போயிருக்கல, பால் பண்ணி கடைக்கு போனேன். கறி கடைக்கு பழைய கறி. பாட்டி வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதே கஸ்டமர் திருப்பி நாகர்கோவில் போறதை கூப்பிட்டாருனா போவோம். இல்லைன்னா தூங்கி எழுந்துச்சு சும்மா தான் போவோம். பாட்டி எனக்கு சர்பத்து போடுறாங்க. பஸ் எல்லாம் உண்டு. அதுல இருந்து வெளில வந்து நின்னா கோட்டார் முக்கு பஸ். ஒன்னுக்கு பஸ்னா லேட் ஆகும், வழி தெரியாது, எங்க போய் இறங்க அதெல்லாம் இருக்கும்ல. அதனால இது மாதிரி புக் பண்ண. வெளியூர்ல இருந்து வேற ஒண்ணு. வீட்டுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. இப்பதான் ரியலைஸ் பண்றேன் கரண்ட் இல்லைங்கிறது. 20 கிலோமீட்டர் வெயில, அதுவும் 1 மணி வெயில டிராவல் பண்ணிட்டு வந்து வேர்க்கலை. எங்கடா காத்து ஃபேனு அப்படின்ற எந்த ஒரு ஃபீலும் இல்லை. இதே சென்னையா இருந்தேன்னா வீட்டுக்கு இந்த நுழைஞ்ச உடனே ஃபேனுக்கு கீழே ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாதான் திருப்தியா இருக்கும். அகைன் கன்னியாகுமரி ரீச் ஆயாச்சு. கஸ்டமர் கால் பண்ணாரு, வந்துட்டாராம் வெளியில. பிக்கப் பண்ணி திருப்பி நாகர்கோயில ட்ராப் பண்றோம். அடுத்த ரைடை எடுப்போமா வேணாமான்னு பார்ப்போம். தூக்கக்கிழமா இருக்கும். ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்தது கொஞ்சம் டயர்டா இருக்கு. கன்னியாகுமரி போயிட்டு நாகர்கோயில் வந்தாச்சு. ரிட்டன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணி ஆகுது. அவ்வளோதான், ரைடை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஓட்டுறதுக்கு 5 மணிக்கு லாகின் பண்ண வேற பார்ப்போம். ஸோ 450 ரூபாய் கிட்ட ஓட்டியிருக்கோம் 4 மணி வரைக்கும். ஓகே தான், சென்னை அளவுக்கு கிடையாது. மேபி வேணால் அந்த லீவ் டைமு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பார்ட் டைமாக ஒரு 100-200 ரூபாய் கை செலவுக்கு வேணால் ஓட்டலாம். நம்ம வண்டி பெட்ரோல் வேற 30க்கு தான் கொடுக்கும் மைலேஜ். கஷ்டம் தான்.